வணக்கம் வந்தனம் நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் 2 விஷயம் பார்க்க போகிறோங்க. நேற்று நம்ம ஒரு பதிவு பார்த்துருந்தோம். இந்த கனவுல வந்து ஒரு மந்திர நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மந்திரம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவர்களுடைய அனுபவங்களையும் கீழே பகிர்ந்துருந்தீங்க. அடுத்துல ஒரு சிலர் வந்து என்ன கேள்வினா, இந்த கனவுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மனோ மாயை தான் அப்படிங்கிற மாதிரி முந்தைய பதிவில் சொல்லியிருந்தீங்க. இப்போ கனவுல வந்துன்னு சொல்லப்போ கனவுங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தங்க என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறவங்கள எப்படி தேடுறதுனே தெரியல. நான் 10 வருட காலமாக தியான பயிற்சி அப்படிங்கிறது பண்ணுறேன். பெருசா என்கிட்ட எந்த முன்னேற்றமுமே அப்படிங்கிறது கிடையாது. குருவும் எனக்கு இல்ல. எப்படி குருவ தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த 2க்கும் ரொம்ப எளிமையா, ரொம்ப டீட்டெயில்டா அப்படி அலசி ஆராய்ஞ்சு போட்டு குழப்பி அதெல்லாம் இல்ல. ரொம்ப ஈஸியா எப்படி ஒரு விளக்கம் பார்க்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த கனவுலேருந்து போயிருவோமா? கனவுங்கிறது என்னங்க? சராசரியா மனிதனுக்கு 3 நிலைங்க. ஒண்ணு சாக்கிரம், விழிப்பு நிலை. நம்ம 2 பேர் இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு பேர் சாக்கிரம்னு சொல்லக்கூடிய நிலை. அடுத்தது சொப்பனம், படுத்து தூங்கினோம்னா வரக்கூடிய கனவு. 3வது சுஷுப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சுழுத்தி. தமிழில் அதுக்கு பேர் சுழுத்தி. சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் சுஷுப்தி. சரிங்களா? அப்போ சுழுத்தின்னு சொல்லக்கூடிய 3வது நிலை அப்படின்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம். ஸோ 3 நிலை: சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தின்னு சொல்லக்கூடிய 3 நிலை. இப்போது இதுக்கு அடுத்தது தான் வந்து துரியம், துரியாதீதம்னு சொல்லக்கூடிய, இது சராசரியாக யாருக்கும் வர்றதில்லை. அது தவயோகிகளுக்கு மட்டும் வரக்கூடிய அந்த ஒரு நிலை. ஆனால் மித்த 3மே வந்து எல்லா மனிதர்களுக்கும் தினசரி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம சாக்கிரத்தில் இருக்கோம். தூங்கினோன்னா சொப்பனத்துக்கு போவோம். நல்ல நிம்மதியாக தூங்குறோன்னா சுழுத்தின்னு சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவோம். இப்போது இந்த தியான பயிற்சி செய்யக்கூடியவர்கள், மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தக்கூடியவர்களுக்கு இப்போது நமக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அது நம்மளுடைய குருவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்த சோல் வேர்ல்டு புக்கெல்லாம் படித்து அதுக்கு உண்டான பதிவுகள்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆன்ம குருன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு பார்க்க, அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து இந்த அண்ட சக்திக்கு ஒரு உருவம் கொடுக்கலாம். அது வந்து ஆண் உருவங்களாக கொடுத்தீங்கன்னா சரி, மும்மூர்த்திகள், இல்லை பெண் உருவங்களாக கொடுத்தீங்கன்னா சரி, முப்பெருந்தேவியர்கள், இல்லை தசமகா விதியில் யாரோ ஏதோ ஒன்று பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவதன்மைக்கு நீங்கள் உருவம் கொடுத்து ஒரு வழிபாடு படுறீங்க. முருகனாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் இந்த அண்டவெளியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை ஏதோ ஒரு வகையில் அது சிவதன்மை கொடுத்ததுன்னு சொன்னீங்கனாலும் சரி, இல்லை சிவரூபத்தில் இருந்து உங்களுடைய குரு உங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை ரொம்ப சராசரியாக இந்த ஆன்ம உலக பதிவுகளில் நம்மளுடைய ஆன்ம குரு இருக்கார், அவர் கொடுத்தாருன்னு சொன்னாலும் சரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த வகையில் பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான விடை ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது சராசரி நம்ம போயிட்டுருப்போம், ஒரு விளம்பர பலகையில் நமக்கு வந்து ஒரு பதில் கிடைக்குமா இருக்கும். இல்லை நம்ம வாட்டிக்கு இப்படி உட்காந்துருப்போம், யாரோ ஒருத்தர் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, அது மூலமாக நமக்கு செய்தி ஒன்று வருமா இருக்கும். இதுபோல் கனவுகள் அப்படிங்கிறது ஒரு வகையான கம்யூனிகேஷன், ஒரு டிவைஸ் மாதிரின்னு வச்சுங்களேன், கனவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது எல்லா நேரத்துலையும் வேலை செய்வான்னா இல்லை. நம்ம ஒரு முனைப்போடு ஒரு விஷயத்தில் இருக்கோம், அதில் முன்னேறுவதற்கு நம்ம ஒரு தேவை அப்படின்னு இருக்குதுன்னா அவங்க வந்து இதில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு வந்து அதை பற்றி தெரியல. ஏன்னா சராசரியாக ஒரு மனிதனுக்கு கனவுங்கிறது எதனால் வருது? அவன் கண் விழிப்பில் அவன் நாள் முழுக்க பார்க்கக்கூடியது அவனுடைய மனசில் பதிஞ்சிருக்கும். அதுதான் கசமசான்னு வெளியே வரும். ஆனால் எல்லா நேரத்துலையும் இது உண்மை அப்படிங்கிறது கிடையாதுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆன்மீக ரீதியாக அதிகப்படியான பக்தியில் இருக்கக்கூடியவர்கள், தியான பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில உணர்வுகள், ஒரு சில குறியீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தியானத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை தூக்கத்தில் கனவின் பொழுதோ இது வெளிப்பட்டு வரும். அப்போது இதை எப்படி உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இவ்வளோ நாள் நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய பயிற்சிக்கு ஒப்பாகவே அது இருக்கும். ஏதோ ஒன்றும் பூதாகரமாக ஏதோ வித்தியாசமாக அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. 2 கொம்பு வச்சு அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு ஒப்பாகவே இருக்கும். அதற்கு விடை காணுவதற்கு ஏற்றார் போலவே ஒன்று இருக்கும். ஒரு குழப்பமா, அந்த குழப்பத்திற்கு உண்டான விடை கிடைக்கும். இது கற்பனை கிடையாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நீங்களாக இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு உங்களுடைய சூழலோடு அதை பொருத்தி பார்த்து நின்று நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இதை பிறருக்கு சொல்லி உங்களால் அதற்கு விளக்கமும் தேட முடியாது. நல்ல ஒரு தெளிந்த ஒரு குரு, ஒரு ஆசான் இருக்காருன்னா கேட்டு பார்க்கலாம். அவர் இப்படி ஒரு அனுபவப்பட்டிருந்தாருன்னா அவர் சொல்லுவார். சரிங்களா? அப்போ இது நம்மளோட நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது பொருந்தி வருகிறதா? மகிழ்ச்சி. ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை உணர்ந்தவர்களுக்கு இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், இது சராசரி கனவு இல்லை. இது ஒரு சில நிலைகளில் இருந்து பார்க்கும் பொழுது அது சரி அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனால் இந்த மாதிரி பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் சராசரியான அந்த கைமையான இருக்கக்கூடிய கனவுகளும் வரும். ஸோ அதுதான் அது அப்படி கத்தி மேல் இந்த நூல் மேல் நடக்கிற மாதிரியே இப்படியும் ஒழுகலாம், இப்படியும் ஒழுகலாம். அது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம வந்து சரியாக கண்டுபிடிச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி வந்து நான் என்னுடைய பயிற்சியும் அந்த ஒரு நிலையில் நின்று பொருத்தி பார்க்கும் பொழுது அந்த வந்த கனவு சரிதான்.
அப்போ நம்மளுடைய பயணத்திற்கு உண்டான அந்த ஒரு பாதை அப்படிங்கிறது அதுதான். அப்போ அதை வந்து அப்போ உடனே நம்ம நம்பிடலாமா? அதை எடுத்து பயிற்சி பண்ணி பார்க்கணும். அப்போ அது நம்மளோட பொருந்தி வருகிறதா? அந்த பயிற்சியின்பால் நமக்கு மாற்றம் முன்னிருந்ததை காட்டிலும் இப்போ மாற்றம் வருகிறதா அப்படின்லாம் பார்க்கணும். பார்த்தேன். நல்லது நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கே சொல்கிறதுக்கே வந்தேன். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் தான். இது யார்கிட்டையும் சொல்லி இது சரியான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் கனவுகளினுடைய அந்த ஒரு நிலை. ஒரு சில நேரங்களில் நமக்கு நாம தான் விளக்கம் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம வந்து வேண்டிக்கலாம், சாமி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வழியில் வரும்பொழுது இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது குரு எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது 2 வழி. ஒன்று மானசீகமாக நம்மளுடைய குருவை வந்து வேண்டி வணங்கி நிற்பது, இன்னொன்று தூளமாகவே குருவை தேடி கண்டுபிடிப்பது. இப்போ என்ன எடுத்துக்கங்க, மானசீகமாக தான் அந்த குரு அப்படிங்கிறவர் நம்ம வந்து சிவவாக்கியன்னு சொல்லிங்கன்னா இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் நம்ம ஒரு கேள்வியோ ஏதோ ஒரு குழப்பத்துலேயோ ஒரு சந்தேகத்துலேயோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல ஏதோ ஒரு வகையில் பதில் கிடச்சிரும். இப்போது ஒரு நூல் படிச்சுட்டு இருக்கோம், சாமி இது எனக்கு புரியல, அது எனக்கு விடை வேணும் அப்படின்னா அந்த நூல் வாயிலாகவே ஒரு நாள் விடை கிடைக்கும். இல்லை அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். அந்த உட்காந்துட்டு இருக்கும்போது தானாக டக்குன்னு அந்த மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்டு அப்படி உட்காந்துருக்கும்போது அந்த சிந்தனை அப்படியே ஒன்று வரும். வந்தோடனே எங்கள் பேர் அந்த கேள்வி கேட்டல பார் பதில் எதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி நமக்கு ஞாபகம் வந்துட்டு டக்குன்னு இதற்கு உண்டான விடை வரும். அதெல்லாம் பதிலே நம்மளால சொல்ல முடியும் எப்படி அது நடக்குதுன்னு. யாரோ சொல்லுவது போலவே இருக்கும். அதாவது லிட்டரலாக பேசுகிற மாதிரி இல்லை, டேட் அப்படியே இங்கே வர்ற மாதிரியே இருக்கும் நமக்கு. அது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது கனவுகளில் வரும். பிறர் பேசுவதன் மூலமாக அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலமாக நமக்கு வரும். இதுபோல் மானசீகமாக ஒரு குருவை நம்ம ஏற்றுக்கும் பொழுது அந்த அந்த நிலை அப்படிங்கிற நமக்கு அப்படி வரும். இது எப்படி அந்த மானசீகமாக ஏற்றுக்கிறது? நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இது திடீர்னு ஓகே சிவவாக்கியர் நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேங்க, நீங்கள் தாங்க அப்படியா? இல்லை. அப்போ நம்ம அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது எதில் இப்போ நான் என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த இதுனா நான் சைவத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம வைணவத்தை பற்றி எல்லா நிலைகள்லையும் நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். கிறிஸ்டியானிட்டியும் பேசியிருக்கோம், இஸ்லாமும் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு இதுனா நான் வந்து சித்த பரம்பரையை சேர்ந்தவன்னு சொல்கிறதுல எனக்கு வந்து அதில் பெருமையோ ஒன்றும் இல்லை. அது எனக்கு பொருந்தி வருது, என் மனசுக்கு அது ஒவ்வுது. சரிங்களா? ஸோ அதனால எனக்கு அது செட் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களை சைவர்னு சொல்லிக்கலாம், அதுவும் மனசுக்கு பொருந்தி வரும். சித்தர்னு சொல்லிக்கலாமா, ரொம்ப சந்தோஷம் சொல்லிங்க. இந்த 2 நிலைகளில் என்னை பொருத்தி என்னால் நிறுத்திக்க முடியும். சரிங்களா? இதுபோல் உங்களுக்கு இது ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அதுபோல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை பொருந்தி இருக்கும். அந்த வகையில் முதல்ல நீங்கள் பயணிங்க. நீங்கள் வந்து மத ஈடுபாடு கொண்டவராக சித்தர்கள் மேலேயோ ஞானிகர்கள் மேலேயோ உங்களுக்கு விருப்பம் இருக்காது, தெய்வங்கள் மேலே விருப்பம் இருக்கும். அப்போது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் குருவாக ஏற்றுக்குங்க. இல்லை ஒரு ஞானியை உங்களுக்கு பிடிக்குமா, ஞானியை குருவாக ஏற்றுக்குங்க. சித்த பெருமக்களை பிடிக்குமா, சித்த பெருமக்களை வந்து அதோட பயணிங்க. எனக்கு எந்த சித்தர் இதுன்னு தெரியலைங்க. அப்போ எல்லா சித்தர்களை பற்றி முதல்ல படிங்க, அந்த நூட்கள் வாங்குங்க, செய்திகள் கேளுங்க, தேடுங்க, உட்காந்து கொஞ்சம் கூட மெனக்கெடுங்க. அப்போது டக்குன்னு உங்களை அறியாமல் இந்த 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 சாக்கரம் இந்த இந்த சிந்தனை வேலை செய்யாது. என்னமோ ஒன்று டக்குன்னு ஒரு ஸ்பார்க் ஆகும். யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் ஆகும். அதுதான் உங்களுக்கு பொருந்தி வரும். அப்போ அந்த சித்தரை பட்டு அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போங்க, அதோட ஈடுபாடாக இருங்க, அவரை நினச்சி தியானிங்க. உங்களுக்குள்ள அந்த மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கிறாங்க. அதெல்லாம் தான் அதுதான் உங்களுக்கு குரு. அவர் தான் உங்களுக்கு குரு, அது இல்லை, அவர் தான் உங்களுக்கு குரு. இதுபோல் மானசீகமாக குருமார்களை வந்து நம்ம அணுகலாம். நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல, நம்ம அணுகலாம். அவர்கள் வந்து நம்மை தேர்ந்தெடுத்துக்கிட்டா சரி ஓகே அக்செப்டட் அப்படின்ட்டு. இதுபோல் மானசீகமாக பயணிக்கும் போது நமக்கு ஒரு நிலைப்பட்டு பக்குவம் அடையும் பொழுது அவர்கள் நேரடியாக காட்சி கொடுப்பார்கள். எப்போ நடக்குங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? இது நடக்கும். இதெல்லாம் ஆகாதுங்க, எனக்கு நேரில் தான் குரு வேணும், என்ன பண்ணால் இந்த மானசீகமான குருவுக்கு இவ்வளோ நேரம் பாடம் எடுத்து பார்த்தீங்களா? மெனக்கெட்டால் அது நடக்கணும். அதுபோல் மெனக்கெட்டால் இதுவும் நடக்கும். ஊருக்குள்ளே குரு தூளமாக குரு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்க தான் குருன்னெலாம் கிடையாது. ஏன்னா நல்ல தெளிந்த குரு தன்னை குருன்னெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்க மாட்டார். சராசரி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இல்லை எங்காவது ஒரு காடு மலையில் உட்காந்துட்டு இருப்பார் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. ஒரு காலத்துலேயே அவங்கள வந்து டிஜிட்டலில் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இறங்கணும், மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கணும், ஊராக சுற்றணும், கோயிலாக சுற்றணும். திடீர்னு மனசில் ஏற்றுங்க. இப்போ யாருனே குருன்னு தெரில, உங்களுக்கு பிடிச்ச சாமிகிட்ட வேண்டுங்க. இல்லை நேரடியாக சிவதன்மை பிரம்மத்திட்ட வேண்டிங்க. பாருங்க, சாமி நான் வந்து இந்த மாதிரி குரு எனக்கு வேணும், எனக்கு இந்த மானசீகமாக அப்படிங்கிறது எனக்கு புலப்பட மாட்டேங்குது, தூளமாக எனக்கு ஒரு குரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு வேணும், நீ எனக்கு ஒரு இடம் காமிச்சு கொடு, விடை காமிச்சு கொடு, எங்கே போகிறதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு ஒரு இடத்த சொல்லு, ஒரு குறி காட்டு, நான் அங்கே போகிறேன், அங்கே அது இன்னொரு இடத்துக்கு குறியாக இருக்கலாமா இருக்கும், இல்லை அங்கேயே எனக்கு குரு கிடைப்பாரு, என்னமோ எனக்கு ஒரு வழி காட்டி கொடு
அப்படின்னு சரண்டர் ஆயிருங்க கம்ப்ளீட்டாக. 1-2 நாளைக்கு உங்களுக்கு எந்த பதிலுமே வராது. ஆனால் நீங்கள் முனைப்போடு இருக்கணும். சலிச்சுக்கலாம் முடியாது. ஏன்னா தேவை நமக்கு தான் பாருங்கள். சலிச்சுக்கலாம் முடியாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாமி சாமி சாமின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மனசு ஒருநிலைப்பட்டு அந்த முனைப்புக்கு வரும்பொழுது இந்த அண்டம் உங்களுக்கு பதில் தரும். இங்கே போ அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நானே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், சூப்பராக இருக்குது தெரியுமா. நமக்கும் அந்த இடத்துக்கு சம்மந்தமே இருக்குது. ஆனால் நம்ம காது நூகும். நீங்கள் அங்கே போகணும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பதில் வரும். ஒரு நூல் படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த நூல் வாயிலாக உங்களுக்கு வரும். ஏதோ ஒன்று ஒரு வகையில் உங்களுக்கு மொத்தம் பதில். அங்கே போங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். சரிங்க. இல்லை அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே நடக்கலையே. உங்களுடைய சக்தி நிலையில் ஏதாவது ஒரு மாற்றம் மாறி இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இறைகிட்ட கேட்கும் பொழுது பதில் உடனே வந்து அப்போ அங்கே ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த கோயிலுக்கு உங்களை போயிட்டு அந்த குளத்தில் அங்கே குளிச்சுட்டு வர சொல்லியிருப்பாங்க, இல்லை அந்த ஆற்றுக்கு போயிட்டு வா, அதுபோல் இருக்கும். அந்த ஒரு கிளென்சிங் தேவைப்படுது. அந்த ஒரு மன நிம்மதி, அந்த ஒரு அமைதி அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்காக நீங்கள் அங்கே போயிட்டு வரணும். அப்படி ஒரு 10 கோயில் சுமந்துட்டு வந்தது எத்தனைன்னு யாருக்கு தெரியும். ஸோ அப்படி தெரிய அங்கே போயிட்டு வரும்பொழுது மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பழைய சிவதலங்களுக்கு குறிகாட்டி கொடுக்குற இடம் பூரா பாருங்கள், பழைய சிவதலங்களாகவே இருக்கும். போயிட்டு வரும்பொழுது இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா. அப்போது இப்போ நான் வைணவர் சிவகோயிலுக்கு போக மாட்டேன், சாமி உங்களுக்கு அந்த இடமும் காட்டி கொடுக்கும், தாராளமாக வைணவர்களும் போகலாம், அப்படிலாம் எங்கேயாவது மனசில் மாற்றி நினச்சிக்காதீங்க. சரிங்களா. சரி, இதுபோல் நடக்கும். அப்போ இதுபோல் நடக்கும்பொழுது நமக்கு அந்த குருக்கிட்ட நெருங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம அந்த கிளென்சிங் ப்ராசஸ் ஃபுல்லாக அப்படி நடக்கும். கோயிலாக சுற்ற வேண்டியதாக இருக்கும். அது நீங்கள் 1 வருஷம் சுற்றுவீங்களோ, 2 வருஷம் சுற்றுவீங்களோ, 10 வருஷம் சுற்றுவீங்களோ தெரியாது. ஆனால் இந்த ஒரு சலிக்காமல் போகணும், சுற்றணும், இறங்கி நாடணும். இதில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள், கேட்கக்கூடிய செய்தி, இது எல்லாம் மனசை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான நிகழ்வுகளாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருந்தால் அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி சாமி சாமினே நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பயிற்சி. இதுதான் மானசீகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி. அந்த இடத்துல அப்படியே பயணம் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே தூளமாக குரு கண்ணுக்கு தெரிவார். நீங்கள் சரியான ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம், அந்த குரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். இங்கே தான் நடக்கும், இங்கே தான் பார்ப்போம், அது மேஜிக் மாதிரி நடக்கும். சரிங்களா. ஸோ அதனால் இது டெஃபினட்டாக இப்படி தாங்க குருவை அப்படி சொல்ல முடியாதுங்க. உங்கள் தேவை தான், நீங்கள் தான் மெனக்கிடணுங்க. இறங்குனா தான் காரியம் நடக்குங்க. எதுவுமே இப்படி மேஜிக் மாதிரி நான் அந்த மேலே ரொம்ப டிவோட்டடாக இருக்கேனே, ஏன் வரமாட்டேன் இப்படிலாம் கேட்க முடியாதுங்க. எங்கிட்ட நீங்கள் பேசலாம், உங்கள்கிட்ட நான் பேசலாம், நம்ம 2 பேரும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பெரியவங்ககிட்டலாம் அப்படி பேச முடியாதுங்க. அதனால் பணியோடு இருக்கணும், காப்பாற்றுங்க அப்படின்னு தான் கேட்கணும். கை கட்டி வாய் புத்திங்கிற பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கணும். பெரியவங்க, அவங்களுக்கு உண்டான வயதுக்கு மதிப்பு இருக்குது, அறிவுக்கு மதிப்பு இருக்குது, அது நம்ம கொடுக்கணுமே. 2மே நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இருக்கிறவங்கள மதிக்கணும் இல்லையா. ஸோ அந்த பணிவோடு நம்ம இருக்கும் பொழுது, அன்போடு நம்ம இருக்கும் பொழுது அவர்கள் மனம் கனியும். அது வரைக்கும் பொறுமை காக்கணும். 1 வரப்போ 2 வரப்போ 10 வரப்போ பொறுமை காக்கணும். காக்கும் பொழுது அந்த மனம் கனியும் பொழுது கண்டிப்பாக அவங்க நம்ம வருவாங்க. அவசரப்படாதீங்க. அவசரத்தினால எதுவுமே வாய்க்காத, அவசரப்படாதீங்க. ஆன்மீகம் இன்றைக்கி படித்தேன் நாளைக்கு முக்தி அடைஞ்சிட்டேங்க கிடையாதுங்க. அது பயணம். ஆன்மீகங்கிறது ஒரு பயணம். ஸோ குரு கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகிறதோ, இன்னும் அவன் ஒரு அயோக்கியம், அவனுக்கெல்லாம் ஒரு அப்படியெல்லாம் பேசிடாதீங்க. அவருக்கு என்ன கர்மமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. நம்மளை உயர்வாக நம்ம சொல்லவும் கூடாது, பிறரை தாழ்த்தியும் நம்ம பேசக்கூடாது. அவருக்கு குரு கிடைச்சாரா, திருவருள் நல்லாரு, எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் பண்ணு சாமி, அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டும், அவனுக்கு ஒரு குரு காட்சி கிடச்சிதா, ஆசீர்வாதம் பண்ணு, உனக்கு கிடைச்ச புண்ணியம் எனக்கும் கிடைக்கட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு அப்படி தனுவாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய நிலை உயரும். இதெல்லாமே டெஸ்ட்டுங்க. நான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கிறேங்க, அதுக்கப்புறம் தான் செருப்படி இதுன்னு திருந்திருக்கிறேங்க, பண்ணாதீங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ அதனால் யாரையும் தாழ்த்தி பேச வேண்டாம், நம்மை நாம் உயர்த்தி கொள்ளவும் வேண்டாம். பணிவோடவும் அன்போடவும் கருணையோடவும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம அமைதியாக இருந்து அவர்கள் மேலே ஒரு மனோநிலையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக குருவனுடைய திருவருள் கனியும். திருவருளே குருவருளாக வந்து நிற்குங்கிறது சைவத்தினுடைய நியதிங்க. ஸோ பொறுமை தான் குருக்கு உண்டானது. ஸோ நான் இவ்வளோ காலம் பயிற்சி பண்ணுறேன், எனக்கு மாற்றம் இல்லைன்னா முதல்ல ஆத்ம விசாரணை செய்யுங்க, தொடர்ந்து தியானம் பண்ணுங்க, மாற்றம் வரும், நிகழும். அவசரத்தினாலேயோ ஆசையினாலேயோ எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறதுனாலையோ எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லைங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கங்க. இப்படி தான் கனவும் குருமார்களும் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும். இது மேம்போக்காக பார்க்கும் பொழுது எல்லாமே கேணத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை. இதில் பயணம் செய்ய செய்ய இதற்குண்டான நுட்பம் புரிய புரிய
இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைன்னு புரியும். அப்போ நாம் அதுவாக மாறும் பொழுது நமக்கு இதெல்லாம் புரியுங்க. ஸோ பயணம் செய்யும் பொழுது அதெல்லாம் நடக்கும். சரிதானுங்களே? சார் இதான் இன்றைக்கி உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அதிலையும் பார்ப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்து பாணி. நன்றி.